சில நேரங்கள்ல நம்ம திடீர்னு ஏற்படுற சூழ்நிலைய எதார்த்தத்த காட்டிலும் அதிகமா நமக்கு எதிரானதா கற்பனை செய்துடுறோம். அதனால பதட்டம் ஆயிடுறோம். தவறான முடிவுகள கூட எடுத்துடுறோம். ஆங்கிலத்தில் கேட்டஸ்ட்ரோஃபைஸ் அப்படிங்கிற வார்த்தை இந்த மனநிலையை குறிக்குது. உதாரணமா இப்ப இது பெரிய எம்என்சி முதல் சின்ன தொழிற்சாலை வரைக்கும் ஆட்குறைப்பு செய்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தொழில் நகரத்துல தொழிற்சாலை ஒன்றுல தொழிலாளர்கள் வேலையை இழந்துட்டாங்க. அதுல 3 நண்பர்கள் இருந்தார்கள். திடீர்னு வேலை போயிட்டனால 3 பேருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. என்ன செய்றதுன்னு தெரியாம திகைச்சு போயிட்டாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப மனசு உடைஞ்சு போய், இனி எப்படி வாழ்றது இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி குடும்பத்த அழைச்சிட்டு வேற ஊருக்கே போறதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. ஆனா அவருடைய நண்பர் ஒருத்தர் அந்த ஊர்லயே புதுசா வந்திருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அங்க வேலைக்கு சேர்ந்துட்டாரு. இன்னொருத்தர் அவர்ட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சு. தன்னிடம் வந்த கொஞ்சம் சேமிப்பை முதலா போட்டு ஒரு சின்ன கடைய தொடங்கிட்டார். ஒருத்தர் வேலை போனதும் இனி வாழ்க்கை அவ்வளவுதான், வாழவே முடியாது, பிள்ளைகளை கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டஸ்ட்ரோஃபைட்டா பயந்துட்டாரு. மற்றவர்கள் அடுத்த ஒரு வழி இருக்கும்னு யோசித்தாங்க. வேலை என்பதே வாழ்க்கையில அது வாழ்க்கையில ஒரு பகுதி தான். அதனால இந்த காலத்துல வேலையில பிரச்சனைனா அப்படியே நொறுங்கி போயிடக்கூடாது. கொஞ்சம் நிதானமா யோசித்தா வேற வழியை காண முடியும். அதே போல தான் எக்ஸாமும். தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டு அநேக மாணவர்கள் மனமுடைஞ்சு போறாங்க. இதுக்கு மேல வாழவே முடியாதுன்னு பயந்துட்டாங்க. தேர்வே வாழ்க்கையில் தேர்வில் தோல்விட்டவர்களும் பின்னாடி வாழ்க்கைக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க. ஆகவே வாழ்க்கையில் ஏதாவது சாதகம் இல்லாமல் நடந்துட்டா மனமுடைந்து போயிடக்கூடாது, கேட்டஸ்ட்ரோஃபைஸ் ஆயிடக்கூடாது. திடமாக இருந்து நிதானமாக யோசித்து பிரச்சனையை ஜெயிக்கணும். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.